1954ல வந்த செவன் சாமுராய் அந்த படத்த பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த படத்த சஜெஸ்ட் பண்ணது யாருன்னா, இந்த சப்ஸ்கிரைபர் ஜாக்கின் ஜெயராஜ் அவரு தான் வந்து ஒவ்வொரு வீடியோல வந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தார். இந்த படத்த பத்தி போடுங்க போடுங்கன்னு சொல்லி. ஸோ அவருக்கான வீடியோ தான் இது. ஸோ இந்த படத்துல வந்து ஃபிலிம் அனாலிசிஸ், அப்போ ரைட்டிங் பத்தி நம்ம நெறைய பார்க்க போறோம். ஸோ வெல்கம் டு சின்சின்ஸ். இந்த மாரி ஃபிலிம் மேக்கிங், ஸ்க்ரீன் ரைட்டிங், மூவி அனாலிசிஸ் பத்தி நாங்க பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு பிடிக்கும்னு நெனச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க ஷார்ட் ஃபிலிம் கான்டெஸ்ட் நடத்திட்டு இருக்கோம். நீங்க அதுல பார்ட்டிசிபேட் பண்ண நெனச்சா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு டவுட்ஸ் அண்ட் கொரீஸ் எதா இருந்தா Instagram அண்ட் WhatsApp வந்து டிஎம் பண்ணுங்க. ஸோ ஜாயின் அவர் டீம், க்ரோ யுவர் டீம். இது அகிரா குரோசவாவோடைய படம். இது செவன் சாமுராய் 1954ல இந்த படம் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடியிலே ஒரு படம் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட கெரியர்ல இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மைல் ஸ்டோன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோடைய கதையிலேருந்து சொல்லலாம். கதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் ஜாப்பனீஸ் மொழியில வந்த படம். ஸோ அப்போ ஜப்பான்ல இருக்கக்கூடிய ஒரு கிராமம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த கிராமத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்துக்கு ஒரு பிரச்சனை வருது. என்ன பிரச்சனைனா, ஒரு கொள்ளை கும்பல் ஒன்று வருது. கொள்ளை கும்பல் வந்து அது வந்து அந்த டைம்ல ஜப்பான்ல வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்றவங்க அந்த டைம்ல தான் அறுவடை செய்யக்கூடிய ஒரு காலகட்டம். அங்க வந்து இந்த கொள்ளை கும்பல் வந்து அந்த அவங்க விவசாயம் பண்ணி வச்சிருந்த அந்த அரிசிகள் எல்லாம் வந்து எடுத்துட்டு திருடிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்றாங்க. ஆனா வந்து அவங்க வந்து அந்த கிராமத்தை சூஸ் பண்ண டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அப்பதான் அந்த நெல்லெல்லாம் நட்டுட்டு இருக்க டைமா இருந்திருக்கு. ஸோ அதனால இப்போ அவங்க கிட்ட போனா ஒண்ணுமே இருக்காது. நெல்லெல்லாம் வளர்ந்து இப்ப அறுவடை ஆனதுக்கு அப்புறம் நம்ம அதை அவங்கள தாக்கலாம், அதுதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதை வந்து அந்த ஊர்க்காரர் ஒருத்தர் கேட்டு ஊர்ல எல்லாம் சொல்லிடுறாங்க. ஸோ இப்போ இந்த ஊர் மக்களுக்குலாம் ஒரே கன்ஃபியூஷன், பிரச்சனை, என்ன பண்றது, இவங்களை எப்படி நம்ம எதுக்குறது அப்படின்னு சொல்றப்போ அவங்க முடிவு செய்யறாங்க, நம்ம இவங்களை எதிர்த்து போராடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு செய்யறாங்க. ஸோ நம்மளால மட்டுமே இவங்களை எதிர்த்து போராட முடியாது, நம்ம கூட ஒரு சாமுராய் இருந்தாருன்னா இது சாத்தியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கிராமத்துல இருந்து நகரத்துக்கு வந்து சாமுராயை தேடுறப்போ ஒரு சாமுராயை கண்டுபிடிக்கிறாரு. அவரு வந்து இந்த பிரச்சனை இந்த மக்களுக்காக போராடுறதுக்கு ஒத்துக்கிறாரு. பட் ஆனா இது வந்து ஒரு சாமுராயால நடக்கிற காரியம் கிடையாது. ஒரு கூட்டா ஒரு சாமுராய்கள் ஒரு 5-6 சாமுராய்கள் இருந்தா மட்டும்தான் இதை வந்து சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவரை மாதிரியே யோசிக்கக்கூடிய சாமுராய்களை தேடி ஒரு 7 சாமுராய், அதுதான் செவன் சாமுராய் இந்த படத்தோட டைட்டில். ஸோ அவங்களை கூட்டிட்டு அந்த கிராமத்துக்கு வந்து அந்த மக்கள்கிட்ட இருந்து அந்த கொள்ளை கும்பல் கிட்ட இருந்து இந்த மக்களை எப்படி காப்பாத்தினாரு, அந்த அறுவடை எப்படி நல்லபடியா முடிஞ்சது அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. இந்த கதையை கேட்கிறப்போ இது வந்து ஒரு டிப்பிக்கலான ஒரு இந்தியன் சினிமாக்கு ரிலேட்டபிளா இருக்கக்கூடிய ஒரு கதை மாதிரிதான் தெரியும். பட் ஆனா இந்த படமா பாக்குறப்போ அது ரைட்டிங்லயும் சரி எக்ஸிகியூஷன்லயும் சரி அகிரா குரோசவா வந்து அவருடைய என்ன சொல்றது அவருடைய பெஸ்ட்டை இதுல கொடுத்துருப்பாரு. ஸோ எனக்கு வந்து பர்சனலாவே இது நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே நான் அவர் பார்த்த படம். இது வந்து எனக்கு இந்த படம் தெரியாததுக்கு காரணம் மிஷ்கின். ஸோ அவர் வந்து நான் இதை ஒரு 100 தடவை பார்த்துருக்கேன், இன்னும் ஒரு 1000 தடவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி என்ன கியூரியஸ் ஆக்கி இந்த படத்தை பார்த்தாரு. ஸோ அவர் சொன்ன அளவுக்கு 100 தடவை கூட பார்க்கலாம். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தாலே இந்த படம் எங்கேயுமே ஒரு சலிப்பு தட்ட விடாத ஒரு படமா தான் எனக்கு பட்டுச்சு. எனக்கு இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விதத்துல ரொம்ப பிடிச்ச ஒரு படம், வந்து இன்ஸ்பயர் பண்ண ஒரு படம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு வந்து எப்போ போர் அடிச்சாலும் சரி, இல்ல ரிப்பீட் வாட்ச் பண்ற படமா இருந்தாலும் சரி, இந்த படத்தை நான் பார்த்துருவேன். இது வரைக்கும் ஒரு 4 தடவை பார்த்துருக்கேன். இப்போ இந்த அனலைஸ் பண்றதுக்காக ஒரு தடவை இந்த படத்தை பார்த்துட்டு வந்தேன். ஸோ இந்த படத்துல லேர்னிங்கா பாக்குறப்போ வந்து என்னன்னா, என்னதான் இது வந்து ஒரு இந்த மாதிரிலாம் ஒரு கதை நடக்குமா அப்படிங்கிற ஒரு நம்பகத்தன்மை கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் அதை இவங்க காட்சிப்படுத்தின விதமும் சரி, எழுதப்பட்ட விதமும் சரி ரொம்ப ரியாலிட்டியோட க்ளோஸ்ல இருந்த மாதிரியே இருந்தது. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா படம் ஆரம்பிச்சு ஒரு ஸ்லோ பேசஸ்ல போறக்கூடிய ஒரு கதை தான் இது. ஸோ அப்படி இருந்தும் இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஃபர்ஸ்ட் டைம் நான் பாக்குறப்போ இந்த படம் இந்த படம் மொத்தமா டியூரேஷன் நான் சொல்லிடுறேன். டியூரேஷன் வந்து 3.5 மணி நேரம் ஓடக்கூடிய ஒரு படம். இது ரொம்ப லென்த்தியான ஒரு ஃபிலிம். இந்த டியூரேஷன் பார்த்தோன்னே எனக்கு கொஞ்சம் ஜெர்க்காச்சு. ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறப்ப பாதி படம் தான் பார்க்க முடிஞ்சது, பாதி படத்துக்கு மேல என்னால பார்க்க முடியல, தூக்கம் வந்துடுச்சு. ஸோ அந்த அளவுக்கு அந்த டைம்ல எனக்கு அந்த ஃபிலிம் இன்டர்நேஷனல் ஃபிலிம்ஸ் மேலாம் பெரிய அப்ரோச் இல்லை. அது எப்போ அந்த ஃபிலிம்ஸோட மெத்தட் என்னன்னு தெரியாத டைம்ல நான் பார்க்க ஆரம்பிச்ச ஒரு படம் இது. அதுக்கப்புறம் 2வது தடவை பாக்குறப்போ அதுக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் ஆரம்பிச்சேன், நிறுத்தின இடத்துல இருந்து நான் ஆரம்பிக்கல, ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் படத்தை ஆரம்பிச்சேன். ஸோ 2வது தடவை முழுசா அந்த படத்தை பார்த்து முடிச்சேன். அதுக்கப்புறம் திரும்ப எனக்கு போர் அடிச்சதுனாலும் நான் அந்த படத்தை ரிப்பீட் வாட்ச் பண்ற அளவுக்கு வந்திருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா பர்சனலா ரொம்ப ஒரு கனெக்டான ஒரு படம். நீங்க சொன்ன மாதிரிதான் படம் வந்து 3 மணி நேரம் படம்.
ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நம்மளுக்கு கண்டிப்பா தூக்கம் வரத செய்யும். ஆனா நீங்க அதையும் தாண்டி நீங்க இந்த படத்த பார்க்கும்போது, இந்த படத்துல ரைட்டிங்கா நீங்க நெறைய பார்க்க வேண்டியிருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோனே அந்த 7 சாமுராய் போய் நம்ம பார்க்கலாம்னு சொல்லி போட்டோம்னா, உடனே உங்களுக்கு சாமுராய் கிடைக்க மாட்டாங்க. ஒவ்வொரு சாமுராயும் கிடைக்கிறதுக்கு ஒவ்வொரு ஸ்டோரி வச்சிருப்பாங்க. அவங்க எப்படி அவங்களோட திறமை எப்படி, டேலண்ட் எப்படின்னு செக் பண்றதுக்காக ஒவ்வொரு சீன் வச்சிருப்பாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவலா தான் கொண்டு போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் உடனே நம்ம அந்த கிராமத்துக்கு வந்தோனே ஃபைட் வருமான்னு வார் வருமான்னு பார்த்தா வராது. அப்போ அந்த அந்த மக்களோட கொஞ்ச நேரம் அவங்க கூட பேசி, அவங்க கூட எல்லாம் செட் ஆன பின்ன அதுக்கப்புறம் தான் வாரே ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது வந்து ரைட்டிங்கா பார்க்கும்போது நமக்கு நெறைய யூஸ் ஆகுது இந்த படத்துல. இப்போ 3.5 மணி நேரம் நீங்க ஆக்சுவலா உண்மை என்னன்னா எனக்கு இந்த டைமோட டியூரேஷன் 3.5 மணி நேரம் இப்பதான் எனக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி படத்தை பார்த்து முடிச்சிட்டேன். ஸோ நான் இந்த படத்தை ஒரு டைம் தான் பார்த்துருக்கேன். பட் ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஃபிலிம், அதாவது ரொம்ப நான் வந்து மோஸ்ட்லி இந்த கொஞ்சம் கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ல கொஞ்சம் ரீசனாக வந்து ஒரு பெரிய சைஸ் படம் வந்து பார்த்துருக்கேன். இந்த ஃபிலிம் மேக்கிங் வரணும் அப்படிங்கும் போது கொஞ்சம் முடிவு பண்ணும்போது அப்பதான் நிறைய படம் பார்க்கும்போது விஷயம் தெரிஞ்சுக்க முடியுன்ற ஒரு பாயிண்ட் வரும்போது தான் இந்த படம் ஒரு மிஷ்கின் தான் சொல்லிட்டு இருப்பார் அடிக்கடி, 7 சாமுராய் ஒரு படமே போதும் அப்படின்னு சொல்லுவார்ல. ஸோ என்னதான் அந்த படத்துல இருக்குன்னு ஒன்றா டவுன்லோட் பண்ணி பார்க்கும்போது இந்த படம் 3.5 மணி நேரம் போனது எத்தனை மணி நேரம் போச்சு எனக்கு தெரியவே தெரியாது. ஸோ தனியாக ஒரு இடத்துல உட்காந்துட்டு ஸ்டார்ட் பண்ணேன். படம் போன ஒரு வேவ்லென்த் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம பேசுகிறோம் ஃபார்மர்ஸ்க்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஹெல்ப் வேணும், நம்ம இந்த சோஷியல் மீடியா இன்னைக்கெலாம் பேசுகிறோம். பட் அந்த பீரியட்ல ஒரு மெயின் ஸ்ட்ரீமான ஒரு இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல், இன்டர்நேஷனல் ஃபிலிம் சைடில் இந்த கண்டென்ட் எடுத்ததே வந்துட்டு ஒரு பெரிய விஷயம் தான். ஏன்னா அதோட மோட்டிவ் படம் எடுக்கிறன்றது ஒன்று இருக்கு, நம்மளோட டேலண்ட் நம்மளோட அந்த டச் எல்லாம் தாண்டி அந்த படத்தோட மோட்டிவ் ஒன்று இருக்குல்ல, பிக்சர்ஸ் பேசணுன்ற ஒரு விஷயம் சொல்லுவாங்கல்ல, அது இந்த மாதிரி படங்களுக்கு தான் 100% கரெக்டாக பொருந்தும். கரெக்டாக எல்லா முன்னாடி சொன்ன அந்த ரைட்டிங் வந்து கரெக்டான ஒரு லென்த்ல இருந்திருக்கு. எந்த நேரத்தில் யாரோட லீட் இப்போ ஒருத்தர் மட்டுமே டார்கெட் பண்ணாம ஃபர்ஸ்ட் அந்த கிராமத்தோட ஒரு விஷயம் சொல்லி அங்கேருந்து ஒருத்தர் கிளம்பிடுவான். நம்ம அவனை ஹீரோன்னு நினைப்போம், பட் அவன் கிடையாது. அவன் வந்து ஒருத்தர் தேடுவான். ஸோ அவனுக்கு ஹெல்ப் பண்ண ஒருத்தர் கிடைக்கும் போது அவர் நம்ம ஒரு ரொம்ப சீனியர் மாதிரி பார்ப்போம். அவர் தான் ஒரு மெயின் ரோல் நினைக்கும் போது அவங்க இல்லை, அவங்க கூட இன்னொருத்தர் சேர கூட வந்துட்டே இருப்பாங்க. ஸோ 6 பேர் போகும்போது இவங்க தான் இவ்வளோதான் இருப்பாங்க. அந்த கூட ஒருத்தர் இரிட்டேட் பண்ணிட்டே இருப்பான். அவன் ஒரு வேடா ஒரு லூஸ் தரமாக பண்ணிட்டு இருப்பான், யாராவன்ற மாதிரி. அது அவனோட இன்டர்பிரேட் கொஞ்சம் ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்கும். இவங்க ஒரு ப்ரொஃபஷனலாக இவங்க ஒரு மூட்ல இருப்பாங்க, இவங்க வேலையை பார்த்துட்டு அவன் கூட வந்து இரிட்டேட் பண்ணிக்கிட்டு சம்மந்தமே எல்லாம் வம்பிழுத்து அந்த மாதிரி ஒருத்தர் இருப்பான். பட் அவனே உள்ள லைன் இழுத்து வந்து ஒரு 7வது சாமுராயை உள்ள கொண்டு வந்து எல்லாத்துக்கும் ஈக்குவலான ஒரு ஸ்பேஸ் எல்லாத்தையுமே ஆக்ட் பண்ணி வச்சிருப்பாரு. எல்லாத்துக்குமே ஒரு ப்ராப்பரான ஒரு எமோஷன், ஒருத்தர் மட்டுமே போகாம என்ன அந்த கதையோட தன்மை என்னமோ அதை கரெக்டாக இவ்வளோ கேரக்டர்ஸை வச்சு மெயின்டைன் பண்ணது தான் இந்த படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ். ஸோ எனக்கு இந்த படம் போன ஒரு பெரிய தெரியல ரீசன் அதனால தான். கொஞ்சம் கூட எங்கேயுமே லேக் ஆகலை, ஒரு மூடில் போச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் எப்போ முடிஞ்சேனே தெரியல, ஸ்டார்ட் பண்ண அது பார்க்கல போச்சு. ஸோ ரைட்டிங்காக எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஃபிலிம் ப்ரோ. மேக்கிங்காக நிறைய விஷயம் லேர்ன் பண்ண மாதிரி இருக்குது. பட் ரைட்டிங்கில் எனக்கு இந்த படம் ரொம்ப கனெக்ட் ஆயிடுச்சு. அதான் நீங்க இந்த கடைசி அந்த 7வது சாமுராய் ஒருத்தர் வந்தா சொன்னீங்களா, அவரோட கேரக்டர் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டர் தான். நமக்கு கொஞ்சம் இரிட்டேட் ஆகுது அந்த கேரக்டர் பத்தி. ஆனா அந்த கேரக்டர் யாரு என்னன்னு வந்து கரெக்டான அந்த எக்ஸ்போசிஷன் பத்தி சொல்லுவாங்க. ரைட் எக்ஸ்போசிஷன் ரைட் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் ப்ரோ கரெக்டான டைம்ல அவனோட அவங்க அப்பாவும் ஃபார்மர் தான் அப்படின்னு சொல்லி காமிக்கிட்டு கரெக்டாக ஒரு சீன் வச்சிருப்பாங்க. ஆனா அந்த 7 பேருமே ஐ மீன் எல்லாமே ஒரே மாதிரி மூடு வரும்போது அந்த மற்ற கிராமத்து ஆளுங்களுக்கும் அந்த 7 பேத்துக்குள்ளேயுமே ஒரு டிஃப்ரெண்ட் இருந்தது. ஒருத்தர் நல்ல ஒரு ஃபைட்டர், ஒருத்தர் நல்ல அந்த ஒரு வெல்விஷர், ஒருத்தர் வந்து நல்ல அந்த மைண்ட் செட் உள்ள ஆளு, ஒருத்தர் வந்து நல்ல கைட் பண்ணக்கூடிய ஒரு ஆளு. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருமே ஸ்டிச் பண்ணது அந்த 7 பேருக்குமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக ப்ராப்பராக மெயின்டைன் ஆச்சு எல்லா இடத்துலையுமே. நீங்க அந்த 7 சாமுராய் பத்தி சொன்னீங்களே, அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது இருக்கும் அப்படின்னு. ஸோ இவருடைய ஃபிலிம் மேக்கிங்கை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சப்போ நான் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சேன். இவர் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ஆக்டர்ஸை வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து கடைசி படம் பண்றது ஆரம்பிச்சதுல இருந்து எண்டு வரைக்கும் தனக்குன்னு பிடிச்ச ஆக்டர்ஸோட மட்டும்தான் ஒர்க் பண்ணியிருக்காரு. தனக்குன்னு பிடிச்சதுன்னா ஒரு குறிப்பிட்ட ஆக்டர்ஸ் கூட மட்டுமே தான் ஒர்க் பண்ணியிருக்காரு. ரொம்ப பறந்து போய் எல்லா ஆக்டர்ஸோடையும் ஒர்க் பண்ணுங்கிற ஆசை எல்லாம் அவருக்கு இல்லை. எனக்கு என்ன புரிஞ்சுக்கிற ஆக்டர்ஸ் கூட மட்டும்தான் நான் ஒர்க் பண்ணாதான் எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு அவருடைய அந்த ஆக்டர்ஸ் வட்டத்தை வந்து அவர் ரொம்ப சுருக்கிக்கிட்டாரு. பட் அது அவருடைய இஷ்டம், அதை நம்ம எதுவும் சொல்ல முடியாது. இந்த நீங்க சொன்னீங்களா இந்த ஒரு இரிட்டேட்டிங்கான ஒரு கேரக்டர் வந்தது இந்த படத்துல அப்படின்னு. அவர் வந்து பாத்தீங்கன்னா இவரும் ஒரு அந்த ஆக்டரும் கிறிஸ்டோவாவும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ். அவர் முக்காவாசி அவருடைய கிறிஸ்டோவோட எல்லா படங்கள்லயும் அவர் வந்துருவாரு. நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த ரொஷமான் ஸ்கிரீன் பிளே அந்த எஃபர்ட்டை கண்டுபிடிச்ச அந்த படத்துலயும் இவர் ஒரு மெயின் ரோல் பண்ணியிருப்பாரு. ஸோ அதுல வந்து இவர் ஆக்டர்ஸை வந்து இவர் எப்படி ஹேண்டில் பண்ணுவாரு அப்படின்னா பண்ண மாட்டாரு. இவர் வந்து ஒரு ஐடியா ஆஃப் ஸ்ட்ரக்சர், ஒரு சீனோட ஐடியாவை கொடுத்துருவாரு, சீனோட ஸ்ட்ரக்சரை சொல்லிடுவாரு. அதுக்குள்ள இதுதான் என்னுடைய மூடு, இதுதான் என்னுடைய இது அப்படின்னு சொல்லி இதுக்குள்ள நீ என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவார். அந்த ஒரு விஷயத்த ரொம்ப ப்ரிசைஸா சொல்லுவார். என்னன்னா
ஒரு கேரக்டர், நீ இந்த கேரக்டர் எடுக்கிறன்னா இந்த கேரக்டருக்குன்னு ஒரு பாடி லாங்குவேஜ், ஒரு மேனரிசத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. நீயே ஃபிக்ஸ் பண்ணிக்கோ, நான் ஃபிக்ஸ் பண்ண மாட்டேன். அதை நீ ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன்னா அது படம் முழுக்க அந்த அந்த பாடி லாங்குவேஜோட மட்டுமே நீ டிராவல் ஆகணும். அந்த பாடி லாங்குவேஜ்ல இருந்து நீ மாறிடவே கூடாது அப்படின்னு சொல்லுவார். இதுல இந்த நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா அந்த இரிட்டேட்டிங்கான ஒரு கேரக்டர்னு, அந்த கேரக்டர் படத்தோட ஆரம்பத்துல கத்தியை எப்படி பிடிச்சதோ அந்த ஒரு ஸ்வாட் மாதிரி இருக்கும். கடைசி வரைக்கும் அந்த படம் அந்த கேரக்டர் வந்து கத்தியை அப்படியே தான் பிடிக்கும். அந்த காலை சொரிஞ்சுக்கிட்டு, கன்னத்தை சொரிஞ்சுக்கிட்டு, அந்த ஒரு மாதிரி வித்தியாசமா நடந்துகிட்டு, அதே மாதிரிதான் அந்த பாடி லாங்குவேஜ் இவர் வந்து 2-3 படங்கள்ல பண்ணியிருக்காரு. ரொஷமான் படத்துல இவரோட பாடி லாங்குவேஜ் வேற மாதிரி இருக்கும், இந்த படத்துல இவரோட பாடி லாங்குவேஜ் வேற மாதிரி இருக்கும். சோ அந்த மாதிரி அவரே அதை ஃபிக்ஸ் பண்ணி ஆக்டர்ஸோட இதே மாதிரிதான் இன்னொரு கேரக்டர் எப்ப பார்த்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வேலை செய்யறப்போ அந்த ஒரு துணி எடுத்து கழுத்தை இதெல்லாத்தையும் தொடச்சுக்கிட்டே இருக்கும். இந்த முதிர்ச்சியா இருப்பாரு பாத்தீங்களா, அவர் வந்து எப்ப பார்த்தாலும் தலையை தடவிக்கிட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அந்த ஒரு ரொம்ப காமன் கம்போஸ்டா இருக்கிற ஒருத்தர் வந்து அவர் ரொம்ப சட்டிலாவே இருப்பாரு, அந்த படம் முழுக்க சட்டிலாவே இருந்திருப்பாரு. ஸோ அந்த மாதிரி இது என்னன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா நானே எல்லாம் பண்ணணும்னு அவர் நினைக்காம ஆக்டர்ஸுக்கு ஒரு ஸ்கோப் கொடுத்து இது வரைக்கும் நான் எடுத்துக்கிறேன், இதுக்கப்புறம் நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி அதை ரொம்ப கிவ் அண்ட் டேக் பாலிசி மாதிரி அதை வச்சு ரொம்ப அழகாவே அதை பண்ணிருப்பாரு. அது சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது அந்த ஒவ்வொரு கேரக்டர். இப்போ அந்த கேரக்டர்ஸை பத்தி நான் நினைச்சாலும் எனக்கு பர்சனலா, உங்களுக்கு எப்படி எனக்கு தெரியல, எனக்கு பர்சனலா அந்த கேரக்டரோட சேர்த்து அந்த கேரக்டரோட மேனரிசமும் எனக்கு அது அப்படி அவங்களோட வர்றது ரொம்பவே என்ன சொல்றது இம்ப்ரெசிவா இருந்தது. அண்ட் தென் ரைட்டிங்க இந்த கதையில சொல்றப்போ இந்த கதை சாமுராய்களை பத்தியும் அந்த சாமுராய்கள் அந்த கிராமத்தை எப்படி காப்பாத்துறாங்கிறத பத்தி மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு கதை. ரொம்ப ப்ரிசைஸா இந்த கதையில இருந்து டிவேட் ஆகி வெளியே எங்கேயும் போயிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப காமன் கம்போஸ்டா இருந்திருக்காரு. நீங்க சொன்ன மாதிரி அந்த இரிட்டேட்டிங் பண்ற கேரக்டர் இருக்காருல, அவருக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு. அதை ரொம்ப என்ன சொல்றது ஒரு பிளாஷ்பேக் எல்லாம் கொடுத்து அதெல்லாம் எலிவேட் பண்ணாம அவனுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு. அது வந்து இங்க எப்படி சப்போர்ட் ஆகுது, இங்க என்ன தேவைங்கிறத பொறுத்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். அவன் வந்து ஒரு ஃபார்மர் பேஸ்ல வந்தவன், அந்த விவசாயிகள் படுற கஷ்டங்களை பத்தி சொல்றது, அதோட அந்த லிமிட்டை வச்சுக்கலாம். அதே மாதிரி அந்த ஊர்க்காரனுக்கு ஒரு ஒய்ஃப் இருக்கும், அந்த ஒய்ஃப் விட்டுட்டு போயிட்டு அந்த கும்பலோட அந்த கடத்தல் கும்பலோட செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்ல இருப்பாரு. ஸோ அதை எந்த அளவுக்கு யூஸ் பண்ணணுமோ கதைக்கு எங்க, அது ரொம்ப முக்கியமான இடம் கதையில. அந்த ஃபார்மரோட ஒய்ஃப் வர்ற இடம் அது வந்து ரொம்ப பிளாஷ்பேக் எல்லாம் எதுவும் போகாம அது ஒரு சப்ளாட் தான். பட் அந்த சப்ளாட்டை ரொம்ப எலாபரேட் எல்லாம் பண்ணாம ரொம்ப அழகா இந்த கதைக்கு இது இவ்வளவு இருந்தா போதும், இது வந்து இந்த கதைக்கு கிடையாது, இந்த கதைக்கு இது ஒரு சின்ன அங்கம், இது போதும், இதை தாண்டி எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி அது ரொம்ப காமன் கம்போஸ்ட். அதே மாதிரி இங்க ஒரு லவ் போர்ஷன், ஒரு லவ் ட்ராக் ஒண்ணு நடக்கும், அதுவும் ரொம்ப கதையை விட்டு வெளியெல்லாம் போகாம கதைக்குள்ள இருந்து அதை எவ்வளவு அழகா எக்ஸிக்யூட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அதை எக்ஸிக்யூட் பண்ணிருப்பாங்க, அந்த எக்ஸிக்யூட் பண்ணிருப்பாரு. ஸோ அது ரொம்ப அழகா எனக்கு இருந்தது. அண்ட் தென் அந்த இரிட்டேட்டிங் கேரக்டரை விட்டு கதைக்கு தேவையான ஒரு சின்ன சின்ன ஹியூமர்ஸ் எல்லாம் வச்சு அதை பண்ணிருப்பாரு. அந்த ஹார்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஒரு போய் சேர்றதாகட்டும், அப்புறம் அந்த கடத்தல் கும்பல ஃபர்ஸ்ட் டைம் போய் பாக்குறப்போ அந்த குதிரை பண்ற சேட்டைகள், இவரும் இந்த குதிரையும் இவரும் பண்றக்கூடிய சேட்டைகள், ஸோ அதெல்லாம் ரொம்ப அழகா இருந்தது. இந்த படம் பாக்குறப்ப இது ஒரு ஜாப்பனீஸ் படங்கிற ஒரு ஃபீலே எனக்கு மறந்துருச்சு. இதுதான் நம்ம ஊர் படம் பாக்குற மாதிரியான ஒரு ஃபீல் தான் எனக்கு இந்த படம் கொடுத்துச்சு. ஸோ அது எதனாலும் தெரியல, மேபி அந்த ஃபார்மர் இஷ்யூ, அப்புறம் அந்த காமெடி அங்கங்க நடுவுல வர்ற அந்த காமெடி, எதனால இந்த ஃபீல் எனக்கு கொடுத்துச்சு அப்படின்னு எனக்கு இன்ன வரைக்குமே புரியல. அதான் அந்த குட்டி சாமராயத்தை வருவான்ல, அவனை சின்ன பையன் சொல்லி கடைசியில ஒரு காரியத்தை பண்ணுவான் பாருங்க. அப்படிதான், அப்படிப்பட்ட ஒரு ஆளு தான் நம்ம குரூப்லயும் ஒருத்தர் இருக்காரு. யார் அது? யார் அந்த சாமுராய்? அது அவருக்கே தெரியும். சரி, ஓகே, கண்டென்ட்குள்ள வாங்க. அதான் கடைசியில அவனே சொல்லுவான், நீ இப்ப ஒரு பையன், நீ ஒரு முழு மனிதனா, உன்னோட வீர சூர சாகசங்களை இன்னைக்கு நாங்க பாக்கணும் அப்படின்னு சொல்லி தட்டி கொடுப்பாப்ல. அது காமெடியா தான் வச்சிருக்காங்க, அது ஒன்னும் ரைட்டிங்கா தாண்டி நான் மேக்கிங்கா ரொம்ப லேர்ன் பண்ணேன். அது வந்து எனக்கு இந்த படத்துடைய அகிரா குரோசவா கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா அவர் ஸ்டேஜ் பண்ற விதம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஒரு சீன் வந்து எப்படி அதை கன்சியூம் பண்ணணும், ஒரு சீன்ல யார் லீடா இருக்கணும், ஒரு சீனை யார் வந்து எந்த கேரக்டர் வந்து லீடு எடுத்துக்கிட்டு இந்த சீனை டேக் ஓவர் பண்ணி கொண்டு போகுது அப்படிங்கறது எல்லாத்தையும் அந்த ஸ்டேஜ் பண்ணி அந்த சீனை எக்ஸிக்யூட் பண்ற விதம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அவர்கிட்ட இருந்து ரொம்ப பிடிக்கும். இந்த படத்துல அதே மாதிரி கேரக்டர்ஸை வச்சு பிளே பண்ண விதம் இருக்கு பாத்தீங்களா, ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா ஒரு சீன் மட்டும் நான் சொல்றேன். அதுக்கு ஏன்னா எல்லாத்தையும் சொன்னோம்னா நான் மட்டும் தான் பேசிட்டு இருக்கேன், வேற யாரும் பேச முடியாது. ஒரு சீன்ல என்னன்னா அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய வழிகள் என்னன்னு பாக்குறதுக்காக அந்த ஒரு சீனியர் சாமுராய், அவருக்கு பக்கத்துல அவர் எப்பவுமே கூடவே தான் இருப்பாரு அந்த சீனியர் சாமுராயோட.
அந்த ஒரு யங் சாமராய், இந்த கதையில வர அந்த லவ் பாய், இவங்க 3 பேரும் ஒவ்வொரு இடமா போய் பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த வழியில எல்லாம் அட்டாக் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஸோ இந்த வழியெல்லாம் நம்ம பாதுகாத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலயா போய் பார்த்துட்டு வந்து அந்த வழிகள் பத்திலாம் மேப் எல்லாம் வச்சு கிராமத்தோட மேப்பை வச்சு பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப வந்து அந்த காடு பகுதி மாதிரி ஒரு இடத்துல போகும். ஸோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 சாமராய் வருவாங்க. இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த சீனியர் சாமராய் தான் வந்து பாத்தீங்கன்னா கேமராவோட ஃப்ரண்ட் ஃபார்வர்ட்ல இருப்பாரு. அவர் பக்கத்துல இருக்கக்கூடிய அவருக்கு உதவி செய்யக்கூடியவர். அந்த சின்ன பையன் சாமராய், சின்ன பையன் சொல்ல முடியாது, ஒரு யங் ஏஜ் 18 ஆர் 19 அந்த ஏஜ்ல இருக்கக்கூடிய ஒரு கேரக்டரா தான் அந்த கேரக்டர் இருக்கும். அவர் எப்பவுமே பின்னாடி தான் இருப்பாரு. ஏன்னா இவங்க 2 பேர் தான் சீனியர், அவர் பின்னாடி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆக்டர்ஸ் பின்னாடி நிக்க வச்சுட்டு வருவாங்க. ஒரு ஷாட்ல வைட் ஆங்கிள் இருக்கும், மரம்லாம் இருக்கும். இவங்க 2 பேரும் ஒரு இடத்துல மரத்துக்கு பின்னாடி நின்றுட்டு அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இந்த சின்ன பையன் மட்டும் அந்த கேமராக்கு முன்னாடி வந்து அந்த பூவை பத்தி எல்லாம் பாத்துட்டு இருப்பாரு. நாங்க முன்னாடி போறோம், நீ பின்னாடி வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுவாரு. இந்த கேரக்டர் முன்னாடி வரும். இதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் அவங்க போயிருவாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா அந்த ஹீரோவும் ஹீரோயினும் மீட் பண்ணிக்கக்கூடிய ஒரு காட்சி இதுதான். ஸோ அந்த கேமரா, அதாவது ஸ்டேஜிங் அண்ட் பிளாக்கிங் மூலியமாவே அவர் வந்து குரோசவா வந்து சொல்றாரு, இந்த மாதிரி இது வரைக்கும் இந்த சீனை டேக் ஓவர் பண்ணிட்டு போனது இந்த சீனியர் சாமராய் தான், பட் இதுக்கப்புறம் இந்த சீனை டேக் ஓவர் பண்ண போறது இந்த சின்ன பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மீட்டிங்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அவர் வந்து இவங்க 2 பேர் மீட் பண்ணிக்கிறது, ஒரு அசம்பாவிதம் நடக்கிறது. இது கிட்டத்தட்ட வடசென்னை படத்துல வர்ற அந்த தனுஷன் ஐஸ்வர்யா ராஜேஷோட சீனோட வெர்ஷன் மாதிரியே எனக்கு தோணுச்சு அந்த சீன் நான் பாக்குறப்போ. அது உங்க எல்லாத்துக்கும் ரிலேட் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. அதான் அந்த சீன்ல அந்த டைலாக் நல்லா இருக்கும். அந்த பொண்ணு வந்து அந்த பூவை கொண்டு வருவா, நீ பையனான்னு கேட்பா, இல்ல பிள்ளையான்னு கேட்பா, இல்ல பையன் சொல்லுவான். பையன் எதுக்கு பூ பொறிச்சுட்டு வருவான் அப்படின்னு சொல்லி கேட்பான். பார்த்தா இவங்க கையில அந்த பூ இருக்கும். ஆமா, அது சின்னதா கொஞ்சம் நல்லா இருக்கும். பட் அதுல வந்து பாத்தீங்கன்னா அதுலயும் இந்த காதல் சேராது அப்படிங்கறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா நடுவுல ஒரு குழி மாதிரி இருக்கும். இந்த மேட்ல ஹீரோ நிப்பான், இதுக்கு இந்த பக்கம் தான் ஹீரோயின் நிப்பா. ஸோ அவங்களுக்கு நடுவுல அந்த கேப் இருக்குங்கிறத அவங்க வர்ற ஒவ்வொரு காட்சிகள்லயும் எப்படியாச்சும் இவங்க 2 பேர் சேர மாட்டாங்கிறத அந்த விஷுவலா கன்வே பண்றது இருக்குல்ல. ஸோ அது வந்து இந்த படத்துல ரொம்ப அழகாவே பண்ணி இருந்திருப்பாரு. ஸோ முக்காவாசி இந்த சீனை யார் டேக் ஓவர் பண்ண போறாங்களோ அவங்கள வந்து சீனோட ஃபார்வர்ட்ல வச்சுட்டு அவங்கள மற்றவங்க எல்லாத்தையும் பேக்வர்ட்ல வச்சு பண்றவரோட இந்த டெக்னிக் எனக்கு இவர்கிட்ட ரொம்ப பிடிக்கும். இதை நான் யூஸ் பண்ணணுங்கிறதும் எனக்கு ஒரு ஆசையா இருக்கு. அது என்ன, இவரை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து ஒரு தியரி சொல்லியிருப்பாரு. என்னன்னா ஒரு படத்துல சீன் எப்படி கம்போஸ் பண்றது அப்படிங்கறத பத்தி அவர் சொல்லுவாரு. அதுல என்ன சொல்லுவாருன்னா, நீங்க வந்து இந்த ட்ரையாங்கிள் ஆஃப் லா இல்ல இந்த கோல்டன் ரேஷியோ இதை பத்திலாம் நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் எல்லாம் எதுவும் கிடையாது. ஒரு சீனை நீங்க கம்போஸ் பண்ணணும்னா ஒரு சீன்ல மூவ்மெண்ட் இருக்கணும். ஒரு சீன்ல மூவ்மெண்ட் இல்லைன்னா அந்த சீன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேக்கான சீன் அப்படிங்கிற மாதிரி அமைக்கும். மூவ்மெண்ட் மீன்ஸ் ஒன்னு கேமரா மூவ்மெண்ட் ஒன்று இருக்கணும். கேமரா மூவ்மெண்ட் இல்லைன்னா ஆர்டிஸ்ட் நடந்துட்டு வரணும். ஆர்டிஸ்ட் நடக்கலன்னா இந்த காத்து இல்ல விண்டு இந்த மழை இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு மூவ்மெண்ட்டோட நீங்க இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீனை கம்போஸ் பண்ணீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா சீன் வந்து பாத்தீங்கன்னா கம்போஸ் ஆன ஒரு ஃபீல் கிடைக்கும் நமக்கு அப்படின்னு அவர் சொல்லுவார். அவருடைய படங்கள்ல எல்லாமே அப்படிதான் இருக்கும். ஒண்ணு கேமரா மூவ்மெண்ட் இருக்கும், கேமரா மூவ்மெண்ட் இல்லைன்னா ஸ்டாட்டிக்கா வச்சிருவாரு, அந்த கேரக்டர்ஸ் மூவ் ஆகிட்டே வரும். இல்லைன்னா அந்த படத்துல காத்து ரொம்ப பலமா அடிக்கிற மாதிரியான காட்சிகள் நிறைய இருக்கும், மழை வர்ற மாதிரியான காட்சிகள் நிறைய இருக்கும். ஸோ இதெல்லாம் அவர் பண்ற ஒரு விஷயம். அந்த இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த குரூப் எக்ஸ்பிரஷனை பண்றதுதான் ரொம்ப பிடிக்கும். ஒரு குரூப்பான ஒரு விஷயத்த சொல்லி அந்த குரூப்பான ஆட்கள் அதை எப்படி ரியாக்ட் பண்றாங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அது வந்து சீன் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணும். ஒருத்தர் ஒரு விஷயத்த சொல்லி ஒருத்தர் ரியாக்ட் பண்றதுக்கும் ஒரு குரூப் வந்து ரியாக்ட் பண்றதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ இவரோட எல்லா படங்களும் அப்படிதான் இருக்கும். குரூப் நிறைய பேர் இருப்பாங்க. ரொஷமான் மட்டும்தான் குரூப் இருக்காது. ஒரு அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் ரியாக்ட் பண்ற மாதிரியான காட்சிகள் இருக்கும். ஸோ அது இவருக்கு ரொம்ப ஃபேவரட்டான விஷயம். ஒரு கம்போஸர் ஒரு வைட் ஆங்கிள் ஒரு குரூப்பை கம்போஸ் பண்ணி வச்சு ஷார்ட் பண்றதே இவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒன்று. எனக்கு தெரிஞ்ச இந்த படத்தை தனித்துவமா இது வரைக்கும் நான் இந்த மாதிரியான ஒரு டெம்ப்ளேட்ல இப்படி ஒரு கிளைமேக்ஸையும் இந்த மாதிரியான ஒரு எண்டிங்கையும் நான் பார்த்தது இல்லை. கடைசியில வந்து பாத்தீங்கன்னா அந்த சாமுராய்கள் தோக்குற மாதிரியும் தோக்குற மீன்ஸ் வார்ல ஜெயிச்சிருவாங்க. அந்த சாமுராய்கள் ஜெயிச்சாங்களா அந்த கிராமம் ஜெயிச்சுதாங்கிற அந்த ஒரு கேள்வியில நம்ம ஜெயிக்கல, இவங்கதான் ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு இது இருக்கு பாத்தீங்களா. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப புதுசாகவும் இருந்தது. இதுதான் மனிதர்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் கொடுத்துச்சு. ஏன்னா அந்த படம் ஆரம்பத்துல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா அந்த சாமுராய்கள் வருவாங்க, இவங்க உள்ள கதவு போய் சாத்திப்பாங்க, அவங்களுக்கும் அந்த
டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவல்ல தான் இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு ஒரு காட்சியில வந்து அந்த அறுவடையெல்லாம் நடக்கிற இடத்துல நம்ம பாட்டுக்கு இந்த சாமுராய்களுக்கெல்லாம் சோறு போட்டு வச்சுட்டு இருக்கோம், இவன் இந்த கொள்ளைக்காரங்க வரலன்னா இவங்களுக்கு சோறு போட்டதெல்லாம் வீணா போயிருமே அப்படின்னு ஒரு கேரக்டர் கேட்கும். அதுலயே புரிஞ்சிருது இவங்க வந்து அவங்கள வந்து தன்னோட ஒரு என்ன சொல்றது தங்கள்ல ஒரு ஆளா அவங்க நினைக்கவே இல்லை. அவங்கள ஏதோ நம்ம அவங்களுக்கு ஒரு சாப்பாடு போடுறோம், அதுக்கு அவங்க நமக்கு இது அவங்க பண்றாங்க அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்திலேயே இவங்க போயிட்டு இருக்கிற மாதிரி அந்த லவ் கடைசியில என்ன ஆச்சுங்கிற அந்த கேள்வியும் இதுக்குள்ளேயே அடங்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ இந்த மாதிரியான கதைகள்ல எப்பவுமே ஒரு விக்டிமை வச்சு ஒரு கதை நடக்குது. இவங்கதான் விக்டிம், இவங்களை காப்பாத்துறதுக்காக ஒரு வச்சு பண்ற ஒரு ஸ்கிரீன் பிளேல வந்து பாத்தீங்கன்னா அந்த விக்டிமை எப்பவுமே பியூரான ஒரு பர்சனா தான் இது வரைக்கும் காமிச்சிட்டு இருந்திருக்காங்க. பட் இந்த படத்துல இவங்களுக்கு பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை ரொம்ப நியாயமான பிரச்சனை. அதை தாண்டியும் இந்த கதையில வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு கிரே ஷேடு கொடுத்து அதை வச்சு அதை ஜஸ்டிஃபையும் பண்ணி அது எந்த விதத்துலயும் அந்த கிராமத்து மக்களை நமக்கு வந்து ஒரு கெட்ட அபிப்பிராயம் கொடுக்காத மாதிரியும், அதே சமயத்துல இது இப்படி முடிச்சிருக்க தேவையில்லையே அப்படிங்கிற மாதிரி நமக்குள்ள ஒரு நெகட்டிவ் எண்டிங் ஃபீலிங்ல வர்ற மாதிரியான ஒரு காட்சி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படத்துல. ஆமா ப்ரோ, அதுக்கு அடுத்து அதான் பேசல நானும் வந்து எண்டிங் பத்தி. கரெக்டா அது எப்படி சொல்றது, அவங்க நல்லா பழகி போட்டு அவன் வரான் அவன் போயிடுவான், ஏன்னா இவ போறான்னு பார்த்தா அப்பதான் சொல்லுவாங்க நம்ம தோத்துட்டோம், இந்த கிராமம் தான் ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது கரெக்ட் ஆச்சு. ஆமா கரெக்ட் தான், இருந்தாலும் அவங்க கிராமம் அவங்களுக்கு முக்கியம், அந்த பார்க்கும்போது கரெக்ட் தான். இப்போ நீங்க சொன்னீங்கல்ல, இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்த்தா ஒரு படம் உங்களுக்கு ஞாபகம் வரல? எந்த படம்? இப்போ படங்கள் ஞாபகத்துல இருக்கு, நீங்க எந்த படத்தை சொல்றீங்க? ஒரு ஊர்ல ஒரு பிரச்சனை, அதுக்கு வெளியில ஆளை கூட்டு வர்றாங்க, அங்க உள்ள ஒரு பொண்ணோட பழக்கம் ஆகுது, அப்போ ஃபைனலா ஒரு ஃபைட்டு, அது முடிச்சுட்டு போகும்போது இந்த பொண்ணு வந்து இவனை பார்க்க மாட்டேங்குது, கும்கி. அதே மாதிரி அந்த பாட்டு ஒண்ணு ஃபைனலா இது வந்து என்னன்னா, அப்போ கும்கி பார்த்துட்டு வரும்போது விமர்சனத்துலயா இல்ல யாரோ ஒருத்தன் பேசிட்டாங்க, இது வந்து ஒரு ஃபாரின் படத்தோட சாயல்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன படம்ன்றதெல்லாம் மறந்து போச்சு. இப்போ எனக்கு இந்த படம் பார்த்துட்டு இப்போ நீங்க சொன்னீங்க லாஸ்ட் அந்த டைலாக், அந்த பொண்ணு பார்க்காம போகுது இவன் பார்க்கறான் அப்படிங்கும் போது எனக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, இது கும்கி அவரு பிரபு சாலமன் வந்து எடுத்திருக்காரு. இதை நினைச்சு எடுத்தாரான்னு தெரியல, ஆனா இது அப்படியே இருக்கும். ஆமா, இப்ப நீங்க சொல்றப்பதான் எனக்கு ஞாபகத்துல வருது, அதோட பெரிய தாக்கம் கும்கியில இருக்கும். 7 சாமுராயோட 70ல இருந்து 80% ஒத்து வருது. 70% தம்பிராமையா கேரக்டர் கூட இந்த இரிட்டேட்டிங் கேரக்டரோட மேட்ச் ஆகும் நல்லாவே. இது ஒண்ணு இப்ப நீங்க பேசும்போது கண்டுபிடிச்சது. அப்புறம் வந்து இந்த படம் அவ்வளோ அழகா ஸ்கிரீன் பிளே பண்ணியிருக்காரு பாருங்களேன், எங்கேயுமே போர் அடிக்காத அளவுக்கு. இதெல்லாம் வந்து 3.5 மணி நேரம் படத்துல இந்த படம் தான் எனக்கு தெரிஞ்சு எங்கேயுமே போர் அடிக்காம போன ஒரு ஸ்கிரீன் பிளேன்னு நினைக்கிறேன். இது மாதிரி வேற எந்த படத்துலயும் நான் பார்த்தது இல்லை. சரி ப்ரோ, இது வந்து இந்த படத்துல ஃபர்ஸ்ட் இந்த படத்துக்கு வச்ச டைட்டில் வந்து 6 சாமுராய், 6 சாமுராய் வச்சு தான் எழுதினாராம். ஃபைனலா நீங்க ஒரு கேரக்டர் சொன்னீங்கல்ல, இரிட்டேட்டிங், அந்த கேரக்டர் தான் ஃபைனலா சேர்த்து 7 சாமுராய் அப்படின்ட்டு. எனக்கு வந்து அந்த கேரக்டர் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த கேரக்டர் ஏன் வந்துச்சுன்னா, ஒரு படத்தை அப்பப்போ ஜாலியாக கொண்டு போகிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ப்ளஸ் அந்த ஒருத்தர் செத்து போவார் பார்த்தீங்களா, கன்னை எடுத்துட்டு வந்துட்டு 2 பேர் கொண்டு வருவார்ல, அந்த கேரக்டர் தெரியுதா? அவர் இருக்கார்ல, அவர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சவர். கிளைமேக்ஸ் பக்கத்தில் வரும்போது ஒரு 2 பேர் செத்து போயிடுவாங்க ஃபர்ஸ்ட்டு, இவர் சாகக்கூடாது அப்படின்னு மட்டும் நான் மைண்டில் வச்சுருந்தேன். ஏன்னா இவர் வந்து ரொம்ப நல்லவராக இருக்காரு, ரொம்ப பெரிய ஆளாவும் இருக்கிறாரு சொல்லிட்டு அப்ப நினைச்சது எப்படியா இருந்தாலும் இரிட்டேட்டிங் கேரக்டர் தான். இரிட்டேட்டிங்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி ஒரு கிறுக்குத்தனமா பண்ணுவார்ல, அந்த கேரக்டர் அவர்தான் சாகக்கூடாதுன்னு நான் நினைச்சேன். என்ன ப்ரோ? இல்ல அவர் ஒரு மாதிரியான கேரக்டர், இரிட்டேட்டிங் சொல்ல முடியாது, அதான் ஒரு கிறுக்குத்தனமா பண்ணுவாரு. அது கிறுக்குத்தனமா பண்ணுவாரு. அந்த கேரக்டர் புல்லட் அடி பட்டவனே எனக்கு இந்த இவனும் செத்துட்டானா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு எல்லாருமே சாகுறப்போ எனக்கு அந்த ஃபீல் கொடுத்துச்சு. எஸ்பெஷலி இவரு தான் என்னமோ தெரியல, இவருக்கு ரொம்ப அட்ராக்ட் ஆயிடுச்சு இந்த கேரக்டர். எனக்கு அந்த கேரக்டர் ஆகும்போது தான் பக்குன்னு ஆயிடுச்சு, என்னடா அவர் கொண்டுட்டாங்களே அப்படின்ட்டு. ஏன்னா இன்னொன்னு என்னன்னா, ஒரு கேரக்டர் வந்து அந்த கேரக்டர் எல்லாருக்குமே மேக்ஸிமம் பிடிச்சிடும். படம் பார்க்குற எல்லாருக்குமே அந்த கேரக்டர் பிடிக்குன்னு சொல்ல முடியாது. அந்த கேரக்டர் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர், ஃபேவரட்டான ஒரு கேரக்டராகவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் எழுதிட்டோம்னா அந்த ரைட்டிங்க்கு தான், அதை கொண்டுட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் மக்கள் மனசுல ஒரு சின்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். அதான் எனக்கு இந்த படத்துல இன்னும் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்னா, ஒரு வாரோட முடிவு வந்து எப்படி இருக்குன்னு சொல்ற விஷயம் இருக்குல்ல, அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. எப்பவுமே ஒரு யுத்தம் நடக்குது அப்படின்னா அந்த யுத்தத்தோட முடிவு வந்து யாருக்குமே சந்தோஷத்தை கொடுக்காது. இந்த தமிழ் சினிமாக்கள்ல இந்த பாகுபலி படம்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அந்த பாகுபலி 1ல எல்லாம் யுத்தம் முடிஞ்சோடனே ஒரு செலிப்ரேஷன் எல்லாம் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு சினிமாக்காக அதை பொய்யான ஒரு விஷயத்த சொல்றது. அது அந்த படத்துக்கு அது சரி, அந்த படத்துக்கு அதுதான் கரெக்ட். அந்த படத்துல எல்லாம் போய் இந்த மாதிரியான காட்சி எல்லாம் நம்ம வைக்க முடியாது, அது வேற ஜோன். பட் ஆனா யதார்த்தமா ஒரு யுத்தம் முடியறப்போ
நம்ம வந்து நம்ம உறவினர்கள், நமக்கு நெருக்கமான மனிதர்கள் இவங்களெல்லாம் இழக்கிற அந்த வலி இருக்கு பாத்தீங்களா? ஸோ அதெல்லாம் ரொம்ப வார்னா இப்படிதான்டா, இதுக்காக தான் நீங்களாம் சண்டை போடுறீங்க அப்படிங்கிற மாதிரியான அந்த யுத்தத்துல ஜெயிச்சவன் யாருமே இல்ல அப்படிங்கிற ஒரு வசனம் இருக்கும், ஒரு வாசகம் இருக்கு. அது உண்மைதான். யுத்தத்துல ஜெயிச்சவன் எதிராளியும் கிடையாது, நம்ம ஆதரிச்சவனும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி இதுல இதுல போராடினவனும் தோத்துட்டான், போராடுறவனை எதிர்த்து நின்னவனும் தோத்துட்டான். அந்த கிராமமும் கடைசியில நின்னது கிராமமான்னு கேட்டீங்கன்னா அந்த கிராமத்தை சேர்ந்தவங்களும் பல பேர் இறந்துட்டாங்க. பட் அதுல இருந்து அதை கடந்து வந்திருப்பாங்க, அவ்வளவுதான். ஸோ அந்த மாதிரி யுத்தம் எதுக்காக நடக்குது, நான் நடத்துறவங்களும் சரி, நான் தடுக்கணும்னு நினைக்கிறவங்களும் சரி, யாருக்குமே அது ஒரு சந்தோஷத்தையும் இதையும் தராதுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த படத்துல ரொம்பவே பிடிச்சிருந்த ஒரு விஷயம். ப்ரோ அப்புறம் இதுல வந்து ரைட்டிங்ல பாத்தீங்கன்னா எல்லா படத்துலயுமே ஒரு ஆக்ஷன் மூவிஸ் வருது அப்படிங்கும்போது ஒரு ஆக்ஷனா இருக்கும்போது ஒரு சின்ன நடுவில் ஒரு சின்ன டைம் எடுக்கணும் அவங்களுக்கு ஆடியன்ஸ் வந்து மூச்சு விடுறதுக்கு. இது பார்த்தீங்கன்னா அந்த லவ் மேட்ரு தெரிஞ்சு இது பண்ணுறது. இப்போது ஃபைட்டாக வந்துட்டு இருக்கு, நடுவில் இந்த ஒரு விஷயத்த வந்து ஒரு ட்ராமா வந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு 10 நிமிஷம் மறுபடியும் ஒரு ஃபைட்டு. ஏன்னா ஒரே தான் ஃபைட்டு கொண்டு போனால் சம்டைம்ஸ் போர் அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஏடா ஒரே இடத்துல மறந்து நிற்கிறாங்க, 2 பேரும் உள்ள வராங்க குத்துறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அதை வந்து சரி பண்ணுறதுக்காக இந்த ஒரு விஷயத்த கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஃபைட்டாக வச்சுட்டு இருந்தால் நடுவில் பேசுறதுக்கு ஒரு டைம் கொடுக்கணும். ஸோ இது ரைட்டிங் ஹெல்ப் பண்ணும். இல்ல இந்த கடைசி 1 மணி நேரம் தான் வாரு. ஆனா அதுக்காக அந்த பில்டப் பண்ண செட்டிங் பண்ணது 1 மணி நேரம் கூட இல்ல ப்ரோ, 45 நிமிஷம் தான் கிட்டத்தட்ட. ஆனா அதுக்கு தான் வெயிட்டிங் எல்லாருமே அந்த படத்தை 45 நிமிஷம் தான். ஆமா, அதே வெயிட்டிங் தான். ஆமா. ஸோ நம்ம இவ்வளவு நேரம் பார்த்திருப்போம் அகிரா குரோசாவாவோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி அந்த 7 சாமுராய் பத்தி நம்ம நிறைய பார்த்திருப்போம். அந்த அனாலிசிஸ் உங்களுக்கு ரொம்ப கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஜாக்கின் ஜெயராஜ் ப்ரோட சஜஸ்ட் பண்ணி நான் இந்த படத்தை நாங்கள் பண்ணியிருக்கோம். ப்ரோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். உங்களோட வெர்ஷன் ஆஃப் ஐடியா அந்த அனாலிசிஸ் வந்து நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ உங்களுக்கு இதே மாதிரி ஏதாவது படத்தை பத்தி நீங்க பேசணும், அந்த மாதிரி ஏதாவது சஜஸ்ட் பண்ணுச்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நாங்கள் இந்த மாதிரி நிறைய மூவி அனாலிசிஸ் அந்த சீன் அனாலிசிஸ் பத்தி பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு பிடிக்குன்னு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்கள் வந்து ஷார்ட் ஃபிலிம் கான்டெஸ்ட் நடத்திட்டு இருக்கோம். நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. டவுட்ஸ் அண்ட் கொரிஸ் இருந்தால் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் வந்து டிஎம் பண்ணுங்க. ஸோ நாங்கள் இதே மாதிரி அடுத்த இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறோம்.